சிரமப்படாமல் சிகரம் தொட்டவர் யாருமில்லை. அதற்கு எம்ஜிஆரும் ஒரு உதாரணம். அவரும் தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டம் 1954 முதல் 58ஆம் ஆண்டு வரை. ஜெனோவா தொடங்கி மலைக்கள்ளன், கூண்டுக்கிளி, குலேபகாவலி, அலிபாபாவும் 40 திருடர்களும், மதுரை வீரன், தாய்க்கு பின் தாரம், சக்கரவர்த்தி திருமகள், ராஜராஜன், புதுமைப்பித்தன், மகாதேவி, நாடோடி மன்னன் போன்ற அற்புதமான படங்கள் அவருக்கு பெயர் வாங்கி தந்தது. தனது சொந்த தயாரிப்பில் இருக்கும் பணத்தை எல்லாம் கொட்டி இரு வேடங்களில் நடித்த நாடோடி மன்னன் என்கிற படத்தை எம்ஜிஆர் தயாரித்து சூப்பர் டூப்பர் வெற்றியை அள்ளித்தந்தது. இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு ஓடாத படம் கூண்டுக்கிளி 53 நாட்கள், ராஜராஜன் 40 நாட்கள், மற்றவையெல்லாம் 100 நாட்களை தாண்டி ஓடிய படங்கள். சில 200 நாட்களை தாண்டி ஓடியது. எம்ஜிஆர் தயாரித்தும் இருக்கிறார், இயக்கியும் இருக்கிறார். சிவாஜியை வைத்து அதிக படங்கள் இயக்கிய ஏசி திருலோகச்சந்தர் எம்ஜிஆரை வைத்து இயக்கிய ஒரே படம் அன்பே வா. 1951 எம்ஜிஆருக்கு கல்கண்டு ஆசிரியர் தமிழ்வாணன் மக்கள் திலகம் என்ற பட்டத்தை கொடுத்தார். 1963ஆம் ஆண்டு எம்ஜிஆருக்கு கிருபானந்த வாரியார் பொன்மனச் செம்மல் என்ற பட்டத்தை வழங்கினார். புரட்சி நடிகர் என்ற பட்டத்தை கருணாநிதி வழங்கினார். அறிஞர் அண்ணா எம்ஜிஆரை இதயக்கனி என்று குறிப்பிட்டு பேசியது பிரபலமானது. அண்ணாவின் இதயக்கனி என பிரச்சாரத்தில் தொண்டர்கள் பயன்படுத்தினார்கள். அதே பெயரில் எம்ஜிஆர் படமும் வெளியானது. கே.ஏ. கிருஷ்ணசாமி புரட்சித் தலைவர் என்ற பட்டத்தை கொடுத்தார். மலைக்கள்ளன் படத்திற்கு ஜனாதிபதி விருது வாங்கியிருக்கிறார் எம்ஜிஆர். பாரிமுனையில் ஒரு இஸ்லாமியர் எம்ஜிஆருக்கு அளித்த வெள்ளை தொப்பி அவருடைய அடையாளமானது. அறிமுகம் இல்லாதவரிடம் கை கொடுத்து நான் எம்.ஜி. ராமச்சந்திரன் சினிமா நடிகர் என்று அறிமுகம் செய்து கொள்வார். ராமாவரம் தோட்டம் எளியவருக்கும் வறியவருக்கும் உதவும் இல்லம். எம்ஜிஆரால் கல்வி உதவி பெற்ற பிரபலங்களுள் அமைச்சர் துரைமுருகனும் ஒருவர். இயேசுநாதர் உருவம் எம்ஜிஆருக்கு மிக அழகாக பொருந்தியது. ஆனால் இயேசுவை பற்றி எம்ஜிஆர் நடித்து எடுக்கவிருந்த படம் கைவிடப்பட்டதாக சொல்வார்கள். எஸ்.பி. பாலசுப்ரமணியத்தின் முதல் பாடல் அடிமைப்பெண். அவருக்கு மகரக்கட்டு வந்து பாட முடியாமல் போக எஸ்பிபிக்காக காத்திருந்த அந்த பாடலை பதிவு செய்ய வைத்தார் எம்ஜிஆர். அதனை மிகுந்த நெகிழ்ச்சியுடன் பல தடவை எஸ்பிபி குறிப்பிட்டுள்ளார். ரஜினிகாந்துக்கு பெண் தர லதா வீட்டார் மறுத்தபோது அவர்களுடைய குடும்பத்தாருடன் பேசி ரஜினிகாந்த் நல்ல பையன், நம்பி பெண்ணை கொடுங்க என்று எம்ஜிஆர் பேசியதாக ரஜினி குறிப்பிட்டுள்ளார். அதிமுக உறுப்பினர்கள் கருணாநிதியை மரியாதை குறைவாக பேசினால் அதை எம்ஜிஆர் அனுமதிக்க மாட்டாராம். எம்ஜிஆருக்கு பொருளாதாரம் தெரியாது என்று கருணாநிதி சொல்ல, ஆமாம், பொருளாதாரம் தெரிந்தவர்கள் எல்லாம் அறியாத ஒன்று எனக்கு தெரியும், அதுதான் பசி கொடுமை என்று எம்ஜிஆர் தன்னுடைய பேச்சு திறனை வெளிப்படுத்தியிருக்கிறார். நடிக்கும் காலத்தில் பல விபத்துகளை சந்தித்துள்ளார். குண்டடி பட்ட பின்பும் தன்னுடைய சொந்த குரலிலேயே பேசி நடித்திருக்கிறார். இன்னும் தொடரலாம்.